பக்தி யுகம் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம் மணிகண்டன், நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. ஸோ நம்ம வந்து இந்த ராகுகேது பயிற்சிகள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி கும்ப ராசி. அதாவது ஜென்ம ராகுவா வந்திருக்காங்க. 7ஆம் இடத்துல கேது வராரு. ஸோ என்ன மாதிரி பலன்களை தராரு அப்படிங்கிறது சொல்லுங்க ஐயா. இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னாவே ஒரு சிலருக்கு பயம், ஒரு சிலருக்கு ஒரு சந்தோஷம். இது ரெண்டும் கலந்தது தான் இந்த ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி ஆகப்பட்டது மே மாதம் 18ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு நடந்துச்சு. இதற்கு முன்னாண்ட அந்த ராகு கேது எங்கிருந்தாங்கன்னா மீனத்தில் ராகுவும் கன்னியில கேதுவும். அப்போ வந்து கும்ப ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல கேதுவும் இருந்தாங்க. இந்த 2ஆம் இடத்துல இருந்த ராகு கண்டிப்பாக கும்பராசியில பிறந்தவங்களுக்கு இடைஞ்சலை தான் கொடுத்துருக்கும். அந்த 2ஆம் இடத்துல இருந்த ராகுவாகப்பட்டது குழப்பம், மன நிம்மதி இல்லை, மன சந்தோஷம் இல்லை, நல்ல குடும்ப வாழ்க்கை இல்லை. இவங்க குடும்பத்துல அடுத்தவங்க மூலியமாகத்தான் பிரச்சனையே வந்திருக்கும். அப்ப நல்லா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பங்களும் அடுத்தவங்கனால இவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும். அது போக இவங்க வந்து மனைவியை கணவன் சந்தேகப்படுறதோ, கணவனை மனைவி சந்தேகப்படுறதோ இது கண்டிப்பா நடந்திருக்கும். கும்பராசிக்காரங்க கள்ளங்கபடம் இல்லாதவர்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரூட்டு, அந்த லட்சியம், அதில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுடைய தலை இருந்திருக்கும். இந்த ராகு 2ஆம் இடத்துக்கு வந்து அவங்கள அப்படியே குழப்பி விட்டுருச்சு. ஒரு நல்ல முடிவெடுக்க முடியல, யாரு கூடயுமே நல்ல திருப்தியாக பேச முடியல, அவங்களுடைய லட்சியத்தின் வழியில போக முடியல, யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற பல குழப்பத்துக்கு ஆளாயிட்டாங்க. அதுபோக 8ஆம் இடத்தில் இருந்த கேது நல்ல முடிவெடுக்க முடியலைங்க. இவங்க எதில் முடிவெடுத்தாலும் அது ஒரு ஃபால்ட்டு தான். ஒரு தொழிலாகட்டும், ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், ஒரு குடும்ப வாழ்க்கையாகட்டும், இதில் எந்த முடிவெடுத்தாலும் அந்த முடிவு மூலியமாக பிரச்சனை தான். ஏன்னா நிறைய பேர் போடுற கமெண்ட்ஸ் அப்படிதான் இருக்கு. நான் தப்பான முடிவெடுத்து சிக்கிட்டேன், கொஞ்சம் யோசிச்சு எடுத்துருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போடுறாங்க. அந்த முடிவினால தான் உங்களுக்கு பிரச்சனையே. அந்த முடிவெடுப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா கும்பராசிக்கு 7.5 சனியும் கூட. அப்போ ஜென்மத்துல சனியும் இருந்துச்சு. அப்ப அந்த 7.5 சனி ஒரு பக்கம், கேது பகவான் 8ஆம் இடத்துல இருந்தாங்க. அப்போ இந்த சனியும் முடிவெடுக்கிறதுக்கு விடல, அந்த கேது பகவானுமே கெடுத்து குட்டி செவர் ஆக்கணுங்கிறது தான் அந்த கேது பகவானுடைய நோக்கமே. அப்ப எந்தெந்த வழியில இவரை கெடுக்கணுமோ கெடுத்துட்டாரு. ஒரு நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிளை கெடுத்தாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு மேல ஆசைப்பட்டு அதுல சிக்கலும் வர வச்சாரு. இவருக்கு வந்து இவர் கெட்டவர் அப்படிங்கிறத குடும்பத்துக்கு காட்டி கொடுத்தாரு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிஸ்னஸ்ல லாஸ் ஆச்சு, இவங்க வேலையிலையும் பிரச்சனை வந்துச்சு. அப்படி பார்க்க போனா இவங்க ஒரு பிரச்சனைக்கு நடுவுல மாட்டிட்டு சிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த பீரியட்ல. அப்போ வந்து இந்த மே மாசம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஆனாங்க. இந்த ராகு பகவான் கும்பத்துக்கே வந்துட்டாங்க. அது போக இந்த கேது பகவான் ஆப்பட்டது கண்ணியிலிருந்து சிம்மத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப அந்த சிம்மத்துக்கு வந்தது 7ஆம் இடம். இந்த ராகு வந்து ஜென்மத்துக்கே வந்திருக்கிறாங்க. இப்ப போன டைம் தான் பிரச்சனை, இந்த டைமா தப்பிப்பாங்களா அப்படின்னா இந்த டைமும் பிரச்சனை தான். அப்போ வந்து இவங்க வந்து இந்த பீரியட்ல 7ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க இல்லையா. அப்போ வந்து இந்த பீரியட்ல இவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது. இவங்க பார்ட்னர் ரூபத்துல பிஸ்னஸ் பண்ணினாங்கன்னா, இந்த டயத்துல பார்ட்னர் சேர்த்து பிஸ்னஸ் பண்ணினாலும் தப்பு. அந்த பார்ட்னருக்குள்ளேயே மனஸ்தாபங்கள், மனசங்கடங்கள் கண்டிப்பாக வரும். பார்ட்னரே இருந்தாலும் ஒருத்தர் நல்லவராக இருப்பாங்க, ஒருத்தர் அந்த பிஸ்னஸ்லயே திருட்டுத்தனம் பண்றவராக இருப்பார். அது இப்ப தெரிய வரும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் இப்ப வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுல தீருமா? கண்டிப்பா தீராது. இப்ப இந்த 7ஆம் இடத்துல தான் கேது இருக்கிறாரே. அப்ப இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால்
கண்டிப்பாக அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஆனா அவங்களுக்கு இப்போ இந்த பதிவு பார்க்குறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்குது, நம்மளுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால கொஞ்சம் நாம பார்த்து நடந்துக்கலாம், ஒரு விட்டு கொடுத்து வாழலாம். கணவன் தப்பு செஞ்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை மனைவி தப்பு செஞ்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படிங்கிற மனப்போக்கு அவங்களுக்கு வந்தால் இது கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். அருமையா சொன்னீங்க. என்னோட இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப ஜென்மத்திலேயே ராகு வராரு, ஆனா இங்க ஒரு சூட்சமும் என்ன விஷயம்னா குரு வேற பாக்குறாரு. கண்டிப்பா. சோ அதனால அந்த பிரம்மாண்ட சிந்தனை இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி செயல்படுவாங்களா இந்த டைம்ல? கண்டிப்பாக. இப்ப ராகு கும்பத்துல இருக்கிறாங்க. அப்ப கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பராசிக்காரரை குழப்பி விட்டுரும், நல்ல ஒரு முடிவெடுக்கிறதுக்கே விடாது. அவங்களுக்கு தப்பான எண்ணங்கள், தப்பான வழியில போலாம், தப்பான விஷயத்துல காசு சம்பாதிக்கலாம், சீக்கிரமா பணக்காரன் ஆகலாம், சீக்கிரமா கோடீஸ்வரன் ஆகலாம், இந்த மாதிரி எண்ணங்கள் தான் வரும். அது போக தப்பான விஷயத்திலையும் அவங்களுக்கு நாட்டம் அதிகமாகும். ஒரு பொண்ணு ஆசைப்படுறாங்க, அந்த பொண்ணு அடையணும், அந்த பொண்ணு கூட நாம லிங்க் வச்சுக்கணும், இப்படிங்கிற எண்ணங்கள் தான் வரும். ஆனால் அவங்களுக்கு ஒரு குட் லக் என்ன அப்படின்னா, இந்த பீரியட்ல குரு பகவான் இருக்கிறார் இல்லையா, கும்பராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையாக கும்பராசியவே பார்த்துடுறாரு. இதுதான் அட்டகாசமான டைம். கும்பராசிக்காரங்களுக்கு அருமையான டைம் இந்த டைம் தான், ஒரு வருஷ காலம். அப்போ இந்த ராகு நாள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ராகு கெட்ட வழியில போகக்கு செய்யும், இந்த குரு பகவான் கெட்ட வழியில போறக்கு விடாது. அப்ப தப்பான வழியில போறக்கு விடாது, தப்பான நட்பை வளர்த்துக்க விடாது. அப்ப இந்த ராகுவால் இவங்க பாத்தீங்கன்னா கெட்ட வழியில போடுறது விட்டு நல்ல வழியில அந்த வழி மூலியமாக சம்பாதிப்பாரு. அப்ப இந்த குரு பார்வை அந்த ராசி அப்படிங்கிறது உடல், அந்த ராசியவே அந்த குரு பார்க்கறதுனால இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல தைரியம், நல்ல நம்பிக்கை, நம்ம எதுவாக இருந்தாலும் அதுல நாம சக்சஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்துடும். அதனால 7ஆம் இடத்துல இருந்து கேது பகவான் எந்த கெடுதலை பண்ணினாலும் இந்த ராசியில ராகு இருக்கிறதுனாலையும் அந்த உடலை அந்த குரு பகவான் பார்க்கறதுனாலையும் கேது பகவான் எவ்வளவு கெடுதல் பண்ணாலும் தப்பிச்சுக்கலாம். அப்ப தப்பிச்சு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப திருப்தியா இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா இவங்க வணங்க வேண்டிய தெய்வமே திருநாகேஸ்வரம் போலாம், ராகு பகவானுக்கு கீழ்பெருப்பள்ளம் போலாம். இந்த தெய்வத்தை 18 விளக்கு போட்டு ஒரு வெள்ளி நாகத்தை அந்த கோயிலே உண்டியில போட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நல்லது. இது செஞ்சாங்கன்னாவே போதும், நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க, இப்ப 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப்லாம் வேணாம், அது இருந்த பார்ட்னர் இப்போ ஏமாத்த போறாங்கன்னு சொன்னீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், சரி வேலைக்கு போயிட்டு இருந்தோம், ஓரளவுக்கு சம்பளம் இருக்கு, பட் இந்த டைம்ல நம்ம சேமிச்சு வச்சிருக்கோம், ஸோ இந்த நேரத்தில் ஒரு சுயமா ஒரு தொழில் பண்ணலாம் அப்படிங்கும்போது பண்ணலாமா? சுயமா பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்லா ஆராய்ந்து இந்த தொழில் பண்ணுனா கரெக்டா வருமா வராதா, பார்ட்னர் கூட இப்ப சேரவே கூடாது, இவங்க தனிப்பட்ட முறையில் பண்ணணும். இவங்க பேர்ல பண்ணாமல் இவங்களுடைய மனைவி பேர்லயோ இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க பேர்லயோ பண்ண சொல்லுங்க. அப்படி எதுக்குமே இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது இப்ப கோல்சார பிரகாரம் இருக்கிறத தான் நாம சொல்லி இருக்கிறோம். இவங்களுடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் இவங்களுக்கு சாதகமா இருக்குதா பாதகமா இருக்குதா இதை பார்த்துக்கணும். அது போக இவங்களுடைய ஜாதகத்துல அந்த ராகு கேது எங்க இருந்தாங்க அதுவும் தெரியும். அதை பார்த்துட்டு அவங்க பிசினஸ் ஆரம்பிக்க சொல்லுங்க, அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி, அற்புதமா சொன்னீங்க. நிறைய பேருக்கு இருந்த கவலைகள் தான், என்ன சிந்திக்கிறேன் நல்லா ஒரு செயல்படுறோம், அதுக்கான ஊதியம் இல்லை, சுய தொழில் பண்ணலாமான்னு நீங்க அதுக்கு டீகோட் பண்ணிட்டீங்க. மெயினா பார்ட்னர்ஷிப்பு, கண்டிப்பா அந்த பார்ட்னர்ஷிப்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னீங்க, அற்புதமா இருந்துச்சு. நேயர்களுக்கு உதவிகரமா இருக்குன்னு நம்புறேங்க ஐயா. கண்டிப்பா அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாம் ஐயா. நன்றிங்க, நன்றி. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு காலம் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.